வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்கமுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் அஜேபி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குருவே துணை. இறை வணக்கம். அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முதிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம். பதமடைந்தோம் ஒன்றானம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். குரு வணக்கம். புருவத்திடை முந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன்செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடுகாய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க, குருவே வாழ்க. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்ததொரு 9 மைய தவம் நடத்திய அருள்நெறியார் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறியார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் ஞான களஞ்சிய கவிகளிலே இன்றைய கவிக்கு
விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, கடமையை உணர்வோம். இந்த தலைப்பில் மிக அற்புதமான ஒரு கவி, மிக அற்புதமான கவி. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்க வென்றே ஆசைதனை பேராசையாக்கிக் கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே சுருங்கச் சொல்வேன். சுயநிலையை அறிவறிய கருதவமே போதும். சில கருத்துக்களை வலிமைப்படுத்துவதற்காக உதாரணங்களை காட்டுவோம். அப்படி இந்த கவியில உதாரணம் பாருங்களேன். கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது. கல்லுக்கு என்ன பயன், மரத்துக்கு என்ன பயன்? அப்போ கல் வச்சு வீடு கட்டுறோம், எத்தனையோ காரியங்களை நடத்துகின்றோம். அதே போல மரங்கள் தான் நமக்கு உணவு. பயிர்கள் எல்லாமே மரம்னா மரம் மட்டும் இல்லை, தாவர இனம். அதுதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு. சரி, இதற்கு என்ன லாபம்? இதற்கு என்ன லாபம்? மேகத்தால் மழை பொழியும். மேகத்துக்கு லாபம் என்ன? எதுக்கு நான் செய்யணும் என்று இது சும்மா இருக்க முடியுமா? இல்லை. நல்லவர்கள், தீயவர்கள், வல்லவர்கள், அல்லவர்கள் எல்லாருக்கும் ஒன்று போல் பயனாகக்கூடிய பஞ்சபூதங்கள் ஜீவராசிகள். இவை எல்லாவற்றையும் விட உச்சகட்டம் பரிணாமம் செய்து எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்த மனிதன். அத்தனை இயக்கங்கள் ஜீவராசிகளை விட சிறந்திருக்கணும் இல்லையா? அதுதானே பரிணாமத்துடைய நோக்கம். அதுதானே நமக்குள் இருக்கின்ற இயல்பான ஆற்றல். இதெல்லாம் மறந்து விட்டு யார் இலவசமாக ஏதாவது கொடுப்பார்கள் என்று அழைகின்ற ஒரு பிச்சைக்காரத்தனம் இருக்கே, அந்த குணம் இருக்கிறதுனால தான் அரசியல்வாதிகள் ஏமாத்தி காசு கொடுத்து ஓட்டு வாங்கி கொள்ளடிக்கிறானுங்க. அதாவது ஆவிற்கு நீர் என்று இறைப்பினும் நாவிற்கு இழி வந்தது இயல் என்றார் வள்ளுவ பெருந்தகை. தமிழர் பண்பாடு என்னன்னு கேட்டா, கிராமப்புறங்கள் எல்லாம் பசுமாடு வச்சிருக்கிற போது அக்கம் பக்கம் வீடுகள் எல்லாம் ஒரு பக்கெட் வச்சிருவாங்க. இந்த அரிசி கழுவுற தண்ணி, கஞ்சி வடிக்கிறது, அந்த வடிச்ச கஞ்சி இதெல்லாம் அதில் ஊற்றி வச்சுட்டோம்னா அவங்க எடுத்து போய் கழனி தண்ணின்னு சொல்லி மாடுகளுக்கு கொடுப்பாங்க. அப்படி ஒரு வீட்டில் போய் பசுமாட்டு கழனி தண்ணி வைக்கணும், உங்க வீட்டில் வடிச்ச கஞ்சி கொடுங்கன்னு கேட்டா அதுவும் பிச்சைக்கு சமமே என்று வாழ்ந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு யார் எவ்வளவு கொடுப்பாங்க, உனக்கு என்ன செய்யணும் என்று இருக்கிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாம் இருந்தா என்ன, செத்தா என்ன? நல்லது தீது நம்ம வச்சு ஒருத்தர் எப்படி பிழைக்கிறான்ற கூட ஒரு அறிவு இல்லாமல் ஒரு செய்யற போது, இந்த அறிவையே பயன்படுத்தாத ஒரு கூட்டம், செவியின் சுவையுணரா வாயுணரின் மாக்கள் அழியினும் வாழினும் ஏன்? வள்ளுவர் கேட்கிறார். இப்படி ஜென்மம் இருந்தா என்ன, செத்தா என்னன்னு வள்ளுவர் கேட்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு தாழ்ந்த நிலையிலே ஒரு வைரத்தை கொண்டு போய் குளங்களுக்கு இடையில வச்ச மாதிரி
இந்த அற்புதமான மனித வாழ்க்கையை கொண்டு போய் விலங்குகளுக்கு விட கேவலமாக வைத்திருக்கிறோம். ஏன்னா எந்த விலங்கும் பசிச்சாதான் இன்னொரு ஜீவனை அடிக்கும். பசி இல்லைன்னா அது பாட்டுக்கு மேம்படுத்தி கிடக்கும். அப்படி பசிக்காகவா மனிதன் பாவத்தை செய்கிறான்? அதை மன்னிச்சிடலாம். ஏன்னா பசிக்காக திருட்டுன்னு சொல்லக்கூடாது. பசிக்கிறது கிடைக்கல வந்து சாப்பிட்டுட்டான். அப்படித்தான் அந்த கருணையோடு எடுத்துக்கணும். தனி மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். நீங்க இங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் சேனல்ல யூடியூப்ல வந்ததுதான். பசிக்காக திருடுனேன்னு ஒரு பையன் கோர்ட்ல வந்து வழக்குல நிக்கிற போது ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுங்களா? ஒரு பையனுக்கு பசி இருக்கும் போது அதை கொடுக்காத அளவுக்கு இருக்கிறமே நாம தான் குற்றவாளிகள். ஆளுக்கு $10 அபராதம், என்னுடைய அபராத தொகை நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஜட்ஜு $10 எடுத்து முன்னாடி வைப்பார். இதுதான் மனித நேயம். அப்ப உணவுக்கு என்று குற்றம் என்று சொல்லக்கூடாது. கொடுக்காதது என் குற்றம் நினைக்கணுமே தவிர உணவுக்காக திருடியது குற்றம் என்று சொல்லக்கூடாது. அப்போ உணவு பிறகு எதுக்கு வேற எதுக்காக திருடணும்? எனவே அடிப்படையில் இன்றைக்கு நடக்கின்ற திருட்டுகள், லஞ்சம், ஊழல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு இல்லைன்னா செய்யறாங்க, இல்ல அடிப்படை தேவைகளுக்கு இல்லைன்னா செய்யறாங்க. இவர்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல, கொல்லப்பட வேண்டியவர்கள். ஆனா அவங்கதான் ஆளுகிட்டு இருக்கிறாங்க. எனவே கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது 6 அறிவு படைத்த இந்த மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும். அது மாதிரிதான் இருக்கு சமுதாயம். எனவே சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கேட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அதாவது சுயநலம் தான் அடிப்படை. சுயநலத்தை விட்டுடுன்னு பேசுறதெல்லாம் வந்து ஒரு வரட்டு வேதாந்தம். அவங்க உயிரை அவங்க காப்பாத்தான் பார்ப்பாங்க. அது இயற்கையின் அமைப்பு அப்படித்தான். எனவே அதுல தவறு கிடையாது. சுயநலத்தை மையமாக கொண்ட பொது நலம் இருக்கணும். பொது நலம் இருக்கணும். அந்த சுயநலத்தை மையமாக கொண்ட பொதுநலம் வருகின்ற போதுதான் சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் வரும். எனக்கும் வேணும், ஆனா அவங்களுக்கும் கொடுக்கணும். அப்போ என்னோட தேவைகளை சிக்கனமா பயன்படுத்தினா தானே கொடுக்க முடியும். அப்போ சுயநலத்தை மையமாக கொண்ட பொதுநலம் இல்லை என்றால், சுயநலம் மட்டுமே இருக்கும் என்றால் மக்களுக்கு உழைக்கிறேன்னு வர்றாங்க. வெள்ளம் வருது, சுனாமி வருது, எத்தனை இயற்கை சீற்றங்கள். ஒரு மந்திரி ₹1 தந்ததாக செய்தியே இல்லையே. இவங்கெல்லாம் மக்களுக்கு உழைக்கிறேன்னு சொல்லி ஓட்டு வாங்கி பதவியில் இருக்கிறவங்க. ஆனா எந்த இயற்கை சீற்றத்திலே ₹1 தந்ததாக சரித்திரம் இல்லை. இவங்கெல்லாம் எந்த கணக்குல சேர்ப்பதுங்க? எனவே சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்க வென்றே. சில பேரு தவம் செய்யுங்க, தத்துவ விளக்கம் தெரிஞ்சுக்குங்க, எல்லாம் பண்ணணும், அதுதான் அடிப்படை வாழ்க்கை என்று சொன்னோம்னாக்கா, கொஞ்சம் இந்த வேலைகள் இருக்குங்க, குடும்ப கடமையில முடிச்சிட்டேன்னா வந்து உட்கார்ந்துருவாங்க. இவன் கடமை எப்ப முடியும் நினைக்கிறீங்க? சேர்த்துக்கு அப்புறம் தான். இது மாதிரி ஒரு வரட்டு வேதாந்தம் வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லை. 10 நிமிஷம் ஓய்வு கிடைச்சாலும் 1 நிமிஷம் தவம் பண்ணணும். அப்படி ஒரு மனோபாவம் இருந்தா தான் ஓய்வு கிடைக்கின்ற போது முழுமையாக பயன்படுத்துவாங்க.
இதுல எஸ்கேபிசம், இந்த மாதிரி வார்த்தைகள் எஸ்கேபிசம். எனவே ஏனோ சுகம் கேட்டு சமூகத்தை மறக்க வேண்டும், அல்லும் பகலும் ஆசை ஒழிக்க வென்றே. அது எங்க ஒழியும்? எங்க ஒழியுதுங்க? எத்தனை பேர் ஒழித்தார்கள் ஆசையை? அவங்கதான் ஞானத்துக்கு வர்றாங்க. போதும் என்ற ஆசையை சீரமைத்தவர்களே, ஆசை ஒழித்தவர்கள் கிடையாது. சாமிஜி ஒழிக்கவும் சொல்லல. மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை, அப்படியே விட்டுடுங்க சொல்லல. மதி கொண்டே பயன் பெறுவோம். சோ ஆசை ஒழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன செய்யணும்? சீர் அமைக்கணும். அப்படி சீர் அமைக்கின்ற போது ஆசை ஆசையாக இருக்குமே தவிர பேராசையாக மாறாது. ஆசை என்பது அறிவு சார்ந்தது, பேராசை என்பது மனம் சார்ந்தது. எப்படி ஆசை அறிவு சார முடியும்? ஈஸ்வரனுக்கே காமேஸ்வரன் பேர் இருக்கு இல்லையா? காமம் என்றால் இச்சை, ஆசைகள். அப்ப சிவனுக்கே காமேஸ்வரன் பேர் இருக்கிற போது ஆசை அறிவு சார்ந்தது தானே. உயிர் வாழ்தல் அப்படின்றது ஒரு ஆசைதான், அது இயற்கையும் கூட தானே. அப்ப எது தேவையில்லை? ஆசைதனை பேராசையாக்கி கொண்டு. ஆசை எப்போ பேராசையாக மாறுகிறது? எப்போ ட்ராக் மாறுது? ஏன்னா ஆசை இருக்கின்ற வரைக்கும் பாதுகாப்பு, நிம்மதி. அது வழி மாறி பேராசை என்று சிக்குகின்ற போது சொத்துக்கள் குவியும், கூடவே வருத்தங்களும் இருக்கும், பிரச்சனைகளும் இருக்கும். பணமுள்ள யாராவது நிம்மதியா தூங்குனதாக சரித்திரம் உண்டா? பாருங்களேன். சோ மாடரேஷன், நடுப்பாதை, சுகமான வாழ்க்கை நடுப்பாதை தான். மிடில் கிளாஸ் ஆர் கிஃப்டட் கிளாஸ். பல பேர் மிடில் கிளாஸ் விரும்புறதில்லை, எல்லாம் ஹை காஸ்ட் ஆகணும் தான் ஆசைப்படுறோம். ஆனால் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது நடுத்தர குடும்பங்கள் தான். ஏன் நமக்கு தேவைகளும் நிறைவாகிவிட்டது. ஆசையை முறைப்படுத்தி விட்டால் ஆன்மீகத்துக்கு வந்துடலாம். ஆனா பணக்காரனும் முடியாது, ஏழையாலே முடியாதுங்க. அப்ப அறம் பொருள் இரண்டையும் சமமாக கையாளுகின்ற வாய்ப்பு பெற்ற ஒரு அற்புதமான இடம் மிடில் கிளாஸ். ஆனா யாருக்கு மிடில் கிளாஸ் இருக்க பிடிக்குதுங்க? எல்லாரும் ஹை கிளாஸ் நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப பேராசை என்பதற்கு என்ன இலக்கணம் என்றால், புலவர் கீரன் தான் அருமையா சொன்னார். கிடைக்கின்ற வரைக்கும் பெரிதாக தோன்றி, கிடைத்து அனுபவித்த பிறகு இவ்வளவுதானா என்று எண்ண வைத்து, இதைவிட மேம்பட்ட ஒன்று, சிறப்பான ஒன்று, அழகான ஒன்று, பெரிதான ஒன்று, மதிப்பான ஒன்று கிடைக்காதா என்று ஏங்க வைப்பது எதுவோ அதுதான் பேராசை. 3 கோடிக்கு வாட்சி கட்டி என்ன பண்ண போறோம் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு என்ன சொல்லலாம்? பணக்கார கொழுப்புன்னு தான் சொல்லணும். நம்ம என்ன ஃப்ளைட்டா ஓட்ட போறோம்? இல்லை ஏதாவது அத்தனை வசதிகள் பொருள் வச்சு 3 கோடி ஒரு வாட்ச் கட்டணும்? இன்றைக்கு செல்போன் இருக்கிறனால வாட்சே கட்டுறதில்லை பல பேர். தேவையில்லை. நேரம் பார்க்கறதுக்கு ஒரு கருவி செல்போன்லயே தெரியுது, அப்புறம் இதுக்கு தனியா வாட்ச். எனவே பேராசையிலிருந்து விலகாமல் ஆசை சீரமைக்கப்படாது, ஆசை விடாமல் ஆன்மீகத்தில் கால் பதிக்கவும் முடியாது. எனவே பேராசை ஆக்கிக் கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே,
அதுல நிம்மதின்ற வார்த்தைக்கு இடமே கிடையாதுங்க. அதிகமான சொத்துக்கள் எண்ணிக்கை, சாமி அதுக்கும் இலக்கணம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அனுபோக பொருட்கள் பெருக பெருக உடல் நலம் கெடும். சொத்துக்கள் எண்ணிக்கை பெருக பெருக மனநலம் கெடும். உறுப்பினர் எண்ணிக்கை, உறவு, நட்பு பெருக பெருக சுதந்திரம் கெடும். 3 கெட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கை என்னங்க? வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? எனவே தொல்லைப்படும் அன்பர்களே, இதுக்காகவா பிறந்தோம்? வெறும் சொத்து சேர்த்து வருத்தப்பட்டு செத்து போகவா பிறந்திருக்கிறோம்? வாழ பிறந்தவர்கள் அல்லவா? அப்ப வாழும் வகை தெரிந்து வாழ வேண்டும். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை தீர்ப்பு எழுதியவர் வள்ளுவர். மறுபக்கம் என்ன? அருள் இல்லார்க்கு இல்லாக யாங்கு. ஏன்னா உடல் மட்டும் வாழ்ந்தா பத்தாது. உடலுக்கு மூலமாகினது ஆத்மா. ஆத்மாவுக்கும் இப்பிறவி நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன் என்ற நிறைவு ஏற்படணும். அந்த நிறைவு எப்ப கிடைக்கும்? மனசுக்குத்தான் சொத்து கணக்கு, பதவி கணக்கு எல்லாம். ஆத்மாவுக்கு வாழ்ந்தேன் என்ற ஒரு நிறைவு. அந்த நிறைவு எப்ப கிடைக்கும்? எப்படி கடலில் இருந்து ஆவியாகி புறப்பட்ட நீரின் பயணம், அருவி, நீர்வீழ்ச்சி, ஓடை, ஆறு, கண்மாய், வாய்க்கால், குளம், குட்டை எப்படி பயணித்தாலும் அதன் ஓட்டம் எங்கே நிறைவு பெறுகிறது? தாய் வீட்டில் நிறைவு பெறுகிறது. எங்கே புறப்பட்டதோ அங்கே வந்து சேர்ந்த பிறகு நீரின் பயணம் நிறைவு பெற்று விடுகிறது. அதுக்கு மேல ஓட்டம் இல்லை. அதே போல ஆசையின் கைப்பாவையாகிய இந்த ஆத்மா, அதாவது மனம் அதற்கு மூலமாகிய ஆத்மா, இது எப்போது நிறைவு பெறுகிறது? தன் மூலமாகிய பரமாத்மோடு இணைந்து விட்டால் மேற்கொண்டு எதையும் கேட்பதில்லை. கேட்க நினைக்காத மனசு கேட்டுட்டே இருக்கும். ஆனா ஒரு இடத்தை தூய்த்து விட்டால் மனமும் கேட்பதை நிறுத்திவிடும். அதுதான் அவருடைய மூலஸ்தானம், தாய் வீடு. அப்ப அந்த பிறந்த இல்லத்திற்கு சென்று அடைந்து விட்டால் மனமும் கேட்பதில்லை, ஆத்மாவும் நிறைந்து விடுகிறது. வாழ்க்கையும் வெற்றிகரமாக அமைந்து விடுகிறது. இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? எடுத்த மனித பிறப்பு எய்ததே முழுமை. இதுதான் நிறைவான வாழ்க்கை. அப்படி தொல்லைப்படும் அன்பர்களே, சுருங்க சொல்வேன், இந்த பேரின்பத்தை தூக்கின்ற சுயநிலையை அறிவறிய. சுயநிலை என்ன? எங்கிருந்து வந்தோம்? நமக்குள் ஏதோ ஒன்று மையம் கொண்டுதானே இந்த உடம்பு வாழ்ந்துட்டு இருக்குது அல்லவா? தாய் தந்தை இணைந்த போது உருவான கருவுக்கு என்ன பேருங்க? ஆத்மானு தானே பேரு. அந்த ஆத்மா தன்னில் இருக்கின்ற பதிவுகளுக்கு தக்கவாறு ஒரு உடலை கட்டிக்கொள்கிறது. அதுக்கு தக்கவாறு வாழ்ந்து முடிகிறது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இதுதான் வாழ்க்கை. வினை பதிவில் கொண்டு வராத ஒன்றை எட்டி பிடிக்க முடியாதுங்க. அதுக்கு பதவியும் அதிகாரம் செல்வாக்கு வேணும். அதனால்தான் எல்லாரும் கட்சி அதிகாரம் ஓடுறது. ஏன்னா அது புண்ணிய கணக்கு தேவையில்லை. சமுதாயத்தினுடைய ஏமாளிகளின் கணக்கு இருந்தா போதும், எத்தனை கோடி வேணும் சம்பாதிக்கலாம். சிக்கலையும் மாட்டிக்க மாட்டோம்.
இன்கம் டேக்ஸும் கட்ட வேண்டியதில்லை. எல்லா விதிகளும் சட்டத்திட்டங்களும் சாமானியனுக்கு தான். பணக்காரங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எந்த சட்டமும் கிடையாது, எந்த தண்டனையும் கிடையாது. எனவே சுயநிலை என்ன? ஆத்மாதான் இந்த உடம்புக்கு மூலம், ஆத்மாவுக்கு மூலம் பரமாத்மா. அப்ப பரமாத்மாவோட ஜீவாத்மா லயமாகிவிட்டால், ஆன்மா லயமாகிவிட்டால் வாழ்க்கை வெற்றி பெற்று விடுகிறது, நிறைவு பெற்று விடுகிறது. அதற்கு மேல் அது எதுவுமே கேட்பதும் இல்லை. வருத்தம் என்பதோ கவலை என்பதோ சிறிதும் கிடையாது, அனுபவம் கிடையாது. அப்படி ஒரு பேரின்ப வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியும் திறமையும் சுதந்திரமும் உரிமையும் உள்ளவனாகத்தான் பிறந்தான் மனிதன். சுயநிலையை அறிவறிய, அப்படிப்பட்ட பேரின்ப நிலையை அறிவதற்கான வழி எது? அந்த வாசலுக்கு சாவி எது? அதுதான் கருதவமே போதும். அந்த சொர்க்க வாசலுக்கான கதவை அடைத்திருப்பது தர்மம். அதை திறக்கின்ற வழி கருதவம். அப்ப கரு என்றாலே மூலப்பொருள், கருவாக உருவாகுது இல்லையா, மூலம் என்ற அர்த்தம். அப்ப அந்த கரு பொருளை அடைவதற்கான தவம் கருதவம். அதான் எளிய முறை குண்டலினி யோக தீட்சை. ஒரு காலகட்டத்தில் அவஸ்தைப்பட வேண்டியிருந்தது. காயத்ரி ஜபம், மந்திர உச்சாரணம், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் என்றெல்லாம் அவஸ்தைப்பட வேண்டியிருந்தது. ஆனா இன்றைக்கு இல்லறத்தில் இருப்போர்க்கே என்று எளிய முறை தீட்சை முறை குண்டலினி யோகம். இதை கற்றுக்கொள்வதற்கு என்னங்க தயக்கம்? அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுறை அன்பர்களே வாரீர்னு சுகத்துக்கு அழைத்தால் வரமாட்டேன்றான், துக்கத்தை நோக்கியே ஓடுகின்றான். துன்பத்தை கட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணேனர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அது மாதிரி சொன்ன கேட்பாங்களா? மாட்டாங்க. ஏன்னா அவன் மேல தப்பு இல்லை, வினை பதிவுகளின் தாக்கம். எனவே யாருக்கு நல்ல அறிவுரை பயனாகும், பயன் கொள்வார்கள் என்றால் புண்ணியம் உள்ளவர்களே பயன் கொள்வார்கள். பாவத்தின் சம்பளம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அனுபவிச்சு தீர்த்த பிறகுதான் இதை பத்தி சிந்திக்கவே தோணும் அவங்களுக்கு. அது வரைக்கும் சாக்கடை வாழ்க்கையே சொர்க்கம் என்றுதான் நினைப்பாங்க. சாக்கடை வாழ்க்கையே சொர்க்கம் என்றுதான் அவங்களுக்கு தோணும். எனவே இதிலிருந்து விலகி ஒரு அற்புதமான வாழ்க்கை, மிக அற்புதமான வாழ்க்கை, மனவளக்கலையிலே முழுமையாக இணைந்து கொண்ட யாருமே பற்றாக்குறையோடு இருந்ததாக சரித்திரம் இல்லைங்க. தத்துவத்திலே தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் என்றார் மகரிஷி. எல்லா மகன்களும் அதைத்தான் சொல்றாங்க. மனிதனின் கடமை இறைவனை அறிவது, இறைவனின் கடமை மனிதனை காப்பது. அதனால்தான் நாளை பொழுது இறைவனுக்கு அழைத்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. இதுக்கு பேர் தான் சரணாகதி. இந்த பக்தி மார்க்கத்துல வாய் அளவுல சொல்றாங்களே சரணாகதி சரணாகதின்னு, அது ஞானத்தின் உச்சம். எல்கேஜியில சரணாக முடியாதுங்க, அது ஞானத்தின் உச்சம். இறைவனை அறிந்து தெளிந்து அனுபவித்த பிறகு உன்னிலே நான் அடங்க எனக்கு உனக்கு இணை தந்தேன், அது ஞானத்தின் உச்சம்தான் சரணாகதியை தவிர நடைமுறை வழக்கில் உள்ள சரணாகதி சரணாகதியா அல்ல. அது சும்மா உதட்டளவு வார்த்தை, ஒரு புனிதமான வார்த்தை கொச்சைப்படுத்தப்படுகிறது.
அவ்வளவுதான். அந்த சரணாகதியிலே கிடைக்கின்ற ஒரு சுகம், அதை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கையில் இணைந்திருக்கின்றோம். அனுபவிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அருமை. சிறப்பான கவி, சிறப்பான விளக்கம். மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கருதவனே போதும், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அதுவே கொண்டு போய் எங்க சேர்க்கணுமோ நம்மள அங்க சேர்த்து விடும். ஆமா, அது ஒரு எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டர் ஏறிட்டு நடந்தா என்ன பண்றது? ஆமா, ஏறி என்னாச்சுன்னா போதும், அதுவே தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். அது சேர்த்துரும். அதுக்குள்ள போகணும்னு நடந்தா இப்படி. எஸ்கலேட்டருக்குள்ளேயுமே ஏறும்போது லேசா ஒரு தடுமாற்றம் இருக்கதானே செய்யும். ஆமா, ஏமாந்தா கீழே வந்துருது இல்ல. அந்த தடுமாற்றத்தை தாங்கி சரியான முறையில உள்ள போய் நின்னுட்டோம் அப்படின்னா அது பாட்டு கூட்டு ஆமா, போயிட்டே இருக்கும். அதான் கிரிப்ப பிடிச்சுக்கணும்பாங்க. ஆமா, நம்ம பாக்குற எஸ்கலேட்டர் ஒரு லெவல்ல போய் நின்னுடும், இது வந்து நிற்காது, போயிட்டே இருக்கும் மேல. போய்கிட்டே இருக்கும். எண்ட்லெஸ் எண்ட். எண்ட்லெஸ் எண்ட். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக நம்ம எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி முத்துச்சுடர்குடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்தும் அம்மாவை பாட்டு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் இளங்கோ. ஓகே. ம் இளங்கோ, வாழ்த்து சொல்லலாமா? சரி, கேட்கல. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழியில் நடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். ஒத்தம் அன்பு கொடுதம் உள்தம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், மல் தொண்டு, மிக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.